சார் அங்க கலாட்டாவா இருக்கு சார். விருப்பாச்சி சாஸ்திரி அங்க மாட்டிக்கிட்டாரு சார். ஊர்வலம் முன்னாடி போறதுக்கு ஜனங்க விட மாட்டேங்கிறாங்க. எனக்கும் அது தெரியுது. அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? சார் போலீஸா தடுக்க வேண்டியது நம்ம கடமை சார். அங்க போய் கூட்டத்தை கலைக்கலாம் சார். லத்தி சார்ஜ் பண்ணா எல்லாம் சரியாயிடும் சார். அவங்க அப்படியே அடிச்சுக்கிட்டோம், நீ விட்டுரு. தேவையில்லாம நாம ஏன் போய் மூக்க நுழைக்கணும்? விருப்பாட்ச மேல ஜனங்க இப்படி கோவத்தை காட்டினாதான் நமக்கும் லாபம். அது எப்படி சார்? ஸ்ரீ சக்கரம் திருடு போனதுக்கு அப்புறம் திருட்டு பழியை அவன் மேல சுமத்துறதுக்கு இது நமக்கு நல்ல வாய்ப்பு. அவங்களே அடிச்சுக்கிட்டோம், நீ சும்மா இரு. அப்படின்னா ஸ்ரீ சக்கரம் திருட்டு போக போறது உண்மைதானா சார்? ஒருவேளை அப்படி நடக்கலான்னு தானே நானும் சொன்னேன். ஸ்ரீ சக்கரம் திருடு போயிடுங்கிற பயத்துல தானே நம்மள இங்க வரவழைச்சிருக்காங்க. உனக்கு கொடுத்த வேலையில மட்டும் நீ கவனத்தை செலுத்தினா போதும். சொல்றது புரியுதா? அதுவும் சரிதான். பெரிய அதிகாரிக்கு இல்லாத அக்கறை எனக்கு எதுக்கு? அப்படின்னா ஸ்ரீ சக்கரம் திருடு போயிடுமா? மணிகண்டா, எல்லா ஏற்பாடுகளையும் நீ பண்ணிட்டல்ல? எல்லா ஏற்பாடுகளும் தயார் குருவே. இந்த ஊர்ல இதுதான் கடைசி தரிசனம், கடைசி முயற்சியும் கூட. ஸ்ரீ சக்கரம் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம நம்ம இடத்துக்கே திரும்பி போயிட போறோம். நம்ம முயற்சிகளுக்கு பலன் கிடைச்சே ஆகணும். எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடக்கும் குருவே. இப்படி பல்லக்குல கொண்டு போனீங்கன்னா ஜனங்க கையில இது சுலபமா கிடைச்சிடாதா? நீங்க கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இந்த கோவிலுடைய தர்மகர்த்தாவா எந்த முடிவை வேணாலும் எப்ப வேணாலும் நான் எடுக்கலாம். அந்த அதிகாரம் எனக்கு இருக்கு. பக்தர்கள் எல்லாருமே அந்த ஸ்ரீ சக்கரத்தை பக்கத்துல இருந்து பார்க்கணுங்கிற நல்ல எண்ணத்தினாலதான் கடைசியா இப்படி ஒரு முடிவை எடுத்தேன். நிர்வாகத்தினர்கிட்ட சொல்லாம நீங்களா இப்படி முடிவெடுக்கிறது தப்பு சாஸ்திரிகளே. இது ஸ்ரீ சக்கரத்தோட பாதுகாப்புக்கு பங்க விளைவிக்கும். சரி, உங்க கேள்விகள் சந்தேகங்களுக்கெல்லாம் நாளைக்கு நிர்வாகத்தை கூட்டுறேன், அப்போ விவாதிக்கலாம். உற்சவ நேரத்தில் இப்படி தேவையில்லாம பேசி நேரத்தை வீணடிக்காது. ஸ்ரீ சக்கரத்தோட பாதுகாப்புக்காகத்தான் போலீஸ்காரங்களை எல்லாம் வரவழைச்சிருக்கோம். அவங்களும் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்காங்க. சொல்றது புரிஞ்சுதா? நேரத்தை வீணடிக்காதீங்க. அவர் அப்படியே போக சொல்லுங்க. உற்சவத்தை ஆரம்பிங்க. யாரும் என்னை எப்படி அனுப்ப வேண்டாம், நானே போய்க்கிறேன். ஆனா ஸ்ரீ சக்கரம் திருடு போச்சுன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு ஏத்துக்கணும். அதனால இப்பவே எங்க எல்லாரும் முன்னாடி நீங்க அதை ஒத்துக்கணும். சரி, இந்த உற்சவத்தில் என்ன நடந்தாலும் அதுக்கு நானே பொறுப்புகளை எல்லாம் ஏத்துக்கிறேன். சரியா? உற்சவத்தை ஆரம்பிக்க சீக்கிரம். சாஸ்திரிகளே, ஸ்ரீ சக்கரத்துக்கு அபிஷேகம் பண்ணணும், பூஜை பண்ணணும். முகூர்த்தம் போயிட்டே இருக்கு. இன்னும் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கேள்? எப்ப எதை பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க சும்மா இருங்க. யோ, அவதானான நல்லா பாரியா. கையில விக்கிரகம் இருக்கான்னு முதல்ல பாரு. ஏற்கனவே நம்மள நல்லா ஏமாத்திட்டா. கையில விக்கிரகத்தோட அங்க நிக்கிறா பாரியா. எங்கயா என் கண்ணுல பட மாட்டேங்கிறா? நீயும் கண்ணும் அதோ நிக்கிறா பாரியா. அதோ அங்க தெரியுதா? அங்க நிக்கிறா பாரு. ஆமாயா, அவளேதான். மல்லி போகாத, அங்கேயே நில்லு. கையில விக்கிரகம் வச்சிருக்கா. பஞ்சாக்ஷரி, இதுதான் கடைசி வாய்ப்பு. நாம ரெண்டு பேரும் ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த விக்கிரகத்தை புடுங்கி ஆகணும். ஆமாயா ஜக்கி, இந்த தடவை நாம சரியான திட்டத்தோட தான் அவகிட்ட போகணும். சரியா? ஒவ்வொரு தடவையும் எண்ணெயை தடவிக்கிட்டு போனா வழுக்கிட்டு போகும்ல,
அந்த மாதிரி அந்த விக்கிரகம் நழுவிக்கிட்டே போகுதியா. பஞ்சாட்சரி, நான் ஒரு வேலை செய்யறேன். அவ பின்னாடியே நான் நைஸா போய் அவளை கெட்டியா கட்டி பிடிச்சுக்கிறேன். நீ விக்கிரகத்தை பிடிங்கிட்டு ஓடி போயிரு. அதுக்கப்புறம் பட்டணத்துக்கு போய் விக்கிரகத்தை விக்கிறோம். வரும்போது கட்டு கட்டா பணத்தோட வர்றோம். கேட்கும் போதே எவ்வளவு சுகமா இருக்கியா. கையில நோட்டு கட்டு கட்டா. அடடே மகமாயி. இப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ மறுபடியும் தப்பிச்சு போயிருவா. வா சீக்கிரம் வா, போலாம். வாயா வாயா. இன்னும் என்ன சாஸ்திரிகளை தாமதப்படுத்தின்னு இருக்கேள்? பூஜையை சீக்கிரமா ஆரம்பிங்கோ. அசோகனே, ஸ்ரீ சக்கரத்தோட சுந்தரி அம்மாக்கும் பூஜை பண்ணுங்களேன். இந்த கூட்டத்துல நீ எப்படி போக முடியும் மல்லி? சும்மா நீ இங்க நின்னு பாரு. இப்பதான் அவளை பார்த்தோம், அதுக்குள்ள காணாம போயிட்டா. அவ சரியான மாயாவியா இருப்பா போல இருக்கே. அவ கால்ல சக்கரத்தை கட்டிட்டு இருக்காளா என்ன? மான கூட புடிச்சிடலாம் போல இருக்கு. இவளை பிடிக்கிறது பெரும்பாடா இருக்கு. ஏ ஜக்கி, நம்ம தலையில என்னதாயா எழுதி இருக்கு? அங்க ஸ்ரீ சக்கரத்துக்கு பூஜை அபிஷேகம்லாம் நடக்குதுயா. நான் அங்கதாயா இருக்கணும். அந்த லூசு மல்லியை தேடிக்கிட்டு நான் லூஸ் ஆயிடுவோம் போல இருக்கியா. பார் ஜக்கி, இதுக்கு மேலே நான் உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தா எனக்கு இருக்கிற வேலையும் போயிடும். இங்க பாரு, அது ஏதோ சொல்லுவாங்களே, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா, அந்த மாதிரி ஆயிடும் என் நிலைமை. இதுக்கு மேல நான் உன் பின்னாடி வரமாட்டேன். எதை எடுக்கிறியோ எதை பாக்குறியோ என்ன விட்டுருப்பா, நான் வரேன். ஐயோ, இரியா, இது கடைசி முயற்சியா? அந்த விக்கிரகம் மட்டும் நம்ம கைக்கு சிக்கிருச்சு. இந்த மாதிரி 10 கோயிலை கட்டி நீயே அழகு பார்க்கலாம். முயற்சி திருவணியாக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொரு முறை முயற்சி பண்ணலாயா? அவ கண்டிப்பா கிடைச்சிருவா. அப்படிங்கிறியா? சரி, ஒண்ணு பண்ணலாம். 2 பேரும் ஒரே இடத்துல தேடினா கிடைக்க மாட்டா. நீ அந்த பக்கமா தேடு, நான் இந்த பக்கமா தேடுறேன். என்ன சொல்ற? யோ பஞ்சாட்சரி, இப்படி என்ன ஏமாத்திட்டு தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? விக்கிரகம் கிடைக்கட்டும், உனக்கு நான் 10 பைசா தர மாட்டேன். மொத்தமும் எனக்கு தான். உன் மேல சத்தியம், என் மேல சத்தியம். நான் சத்தியமா தேடுறேன், சொல்லிட்டேன்ல. சரி சரி, நீ இந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். நிச்சயமா கிடைப்பா. எந்த வேற போயிட போயிட போகுது, அவ்வளவுதான். குளத்துல ஸ்ரீசக்கரத்துக்கு விசேஷ பூஜைகள் நடக்கும். அந்த விசேஷத்துல ஸ்ரீசக்கரத்துக்கு நடக்கிற பூஜை அந்த விக்கிரகத்துக்கும் நடக்கணும்.